Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. எப்படி சார் பாஜக கூட்டணி உருவாச்சு, உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்கு சார்? எல்லா கட்சிகளுமே கூட்டணியை க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க. எத்தனை நாளைக்கு கதவை திறந்து வச்சிட்டு இருக்க முடியும்? மூடித்தான் ஆகணும் ஒரு நாளைக்கு. அந்த மூடும் காலம் வந்தாச்சு, இனிமேலும் கதவை திறந்து வச்சிட்டு இருக்க முடியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கூட்டணியும் வலுவா இருக்குன்னு நான் நம்புறேன். தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட அன்றைக்கு மோடி இருந்து மோடி கையால் தமிழ்நாட்டின் முதல் தேர்தல் பிரச்சாரம் பாரதிய ஜனதா கட்சி பண்ணிருக்கு பாருங்க. அது வின்னிங் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. கடைசியில் மிட்நைட் 2 மணிக்கு டெல்லியில இருந்து அமித்ஷாவே கூப்பிட்டுதான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. டாக்டர் ஜி அப்படின்னு ஆரம்பிச்சாராம். டாக்டர் ஜி நீங்க வாங்க, நம்ம உங்க பையனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு பேசணும்னே டாக்டர் மனசு 2 மணி கரைஞ்சு போய் அந்த அன்புமணியை கூப்பிட்டு கோ ஹெட் 2:30 மணிக்கே சொல்லிட்டோம். பாஜக பாமகவை மிரட்டி தான் கூட்டணிக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை சில பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க. மிரட்டிங்கிறது கொஞ்சம் அதிகபட்சமான வார்த்தை. அண்ணாமலை நெருப்பு மாதிரி இருக்கார். அவர் எப்படியா தமிழ்நாட்டை விட்டு காலி பண்ணி டெல்லியில போட்டி போட வச்சு, கரூர்ல போட்டி போட வச்சு, இது சந்தோஷமான விஷயம் இல்ல. டெல்லியில சில சந்தோஷமான பிரமுகர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க இதுக்கெல்லாம் ஈல்டு பண்ணாங்கன்னா கட்சி தலைமை கட்சிக்காரன் தலைமையில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி. அண்ணாமலை விட்டா தமிழ்நாட்டுக்கு வேற தலைவர் கிடையாது. பிசிகேக்கு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. 5 சீட்டு 6 சீட்டு பொது தொகுதி அடக்கி வச்சிட்டார் ஸ்டாலின். ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாராம், பாலு யார் யார் போறாங்களோ போட்டோம், விட்டுருங்க, கதவை திறந்து வைங்க, அவங்க திறந்தாம நீங்களும் திறந்து வைங்க, இது வரதுக்கு இல்ல போறதுக்கு. இப்ப என்ன போச்சு? டெக்னிக்கலா சரண்டர். அதிமுகலேயே இன்னும் கூட பாஜக கூட்டணி வேணுங்கிற தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர் இருக்கிறார்கள். எங்கிட்ட ஒரு முக்கியமான முன்னாள் அமைச்சர் பேசினார். ஐயா நாங்க என்னையா பண்றது, சொல்லி பார்த்துட்டோம், கேட்க மாட்டேன்றாரு அண்ணன். ஒரு தடவை போனா போட்டோம், 26ல ஜெயிக்க போறோம், மோடி தேவி நமக்கு வேணும் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அடைந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஜுரம் என்பது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டிற்கு ஒரே கட்டமாக முதல் பேஸ்லயே தேர்தல் என்பது நடக்க போகிறது. குறிப்பாக பல கேள்விகள் இருக்கு. நான் முதல்ல பாமகல இருந்து உங்ககிட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பாமக ஆரம்ப முதலேயே பாஜக மற்றும் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பாஜகவை விட அதிமுகவோடு பாமக ரொம்ப நெருக்கம் காட்டினாங்க. நேற்றைக்கு காலை வரை 7+1க்கு ஒத்துக்கிட்டாங்க. சோ பாஜக பாமக அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் அப்படிங்கிற செய்திகள் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாருமே எதிர்பார்க்கவே முடியல. அது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னா பாமக பாஜகவோடு இணைந்து விட்டார்கள் செய்தி இன்றைக்கு சேலம் பொதுக்கூட்டத்துல பிரதமர் மோடியோடு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மேடையை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி சார் பாமக பாஜக கூட்டணி உருவாச்சு, உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்கு சார்? இது ஒரு தேர்தல் போதும் பாமக யோசிச்சு முடிவு எடுக்கும். எல்லா கட்சியுமே அவங்களுக்கு என்ன லாபம் நஷ்டம்னு பாக்குறது தப்பு இல்லை. அவங்களுக்கு என்ன சௌரியப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கூட்டணி ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா 2 கூட்டணி மட்டும் கடைசி வரைக்கும் 2 பக்கமும் இருக்கிறது, ஒண்ணு தேமுதிக ஒண்ணு பாமகன்னு எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் தெரியும். இப்போ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ இந்த மாதிரி பேரம் பேச மாட்டாங்க. அவங்க கூட்டணிக்குள்ளேயே பேரம் பேசிப்பாங்க. காங்கிரஸ் இந்த பக்கம் அதிமுக பேசிட்டு திருப்பி போய் பாரதிய ஜனதா பேசிட்டு போய், இல்லைன்னா பிசிகே காங்கிரஸ் பேசிட்டு போய், ஏடிஎம்கே பேசிட்டு போய், இல்ல அவங்க கூட்டணிக்குள்ளேயே மோதிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, அதையும் கேட்பாங்க. ஆனா தேமுதிகவும் பாமக மட்டும்தான் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக எல்லா அணியும் டிஎம்கே அணியும் கூட ட்ரை பண்ணிருப்பாங்க. சரி, அது தப்புன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா என்ன நடந்ததுன்னா, அப்பா மகனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து வேற்றுமை. அன்புமணி எப்படியாவது யூனியன் மினிஸ்டர் ஆயணும்னு பாக்குறாரு. போன மாட்டியே மோடி சொன்னாலும் நீங்க சிபிஐ கேஸை கிளியர் பண்ணிட்டு வாங்க, நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வழக்கு இருக்கும் போது நம்ம மந்திரி சபை கொடுக்கறது, மந்திரி சபையில் இடம் கொடுக்கறது சரியா இருக்காதுன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அதே திருப்பி சொல்லப்பட்டது. அப்புறம் அவங்க வேற மாதிரி கேட்டாங்களாம், எனக்கு அது வேணும், இந்த சீட்டு வேணும், டிமாண்டு இல்லை, என்னோட மனைவியை மந்திரி ஆக்குங்க, சௌமியா இந்த வாட்டி போட்டி போட போறாங்க, அவங்கள மந்திரி ஆக்குங்க, அவங்களுக்கு விமன் டெவலப்மெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்தது. இது என்னன்னா
பாமக பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் தான் அவங்களுக்கு. கூட 1-2 சீட்டு வேணும்னா அதிமுக போனோம். ஆனா மத்திய அரசாங்கத்துல எந்த உதவியும் பிரதிபலனும் கிடைக்காது. சிக்கல்கள் அதிகமாக வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க கட்சியோ நாட் அபவ் போர்டு, சில சிக்கல்கள்லாம் இருக்கு அவங்களுக்கு, என்ன நமக்கே தெரியும். அந்த சிக்கல்கள் அதிகமாகாம தடுக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கூட இருந்தா ஒரு சௌரியம். பாரதிய ஜனதா கூட இருந்தா நீங்க கேட்ட சீட் கிடைக்குமான்னு யோசித்து இருந்தது. ஆனா போனஸ் மாதிரி 10 சீட் வந்துடுச்சு. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா பாரதிய ஜனதாவும் எல்லா கட்சிகளுமே கூட்டணியை க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க. எத்தனை நாளைக்கு கதவை திறந்து வச்சுட்டு இருக்க முடியும்? மூடித்தான் ஆகணும் ஒரு நாளைக்கு. அந்த மூடும் காலம் வந்தாச்சு. இனிமேலும் கதவை திறந்து வச்சுட்டு இருக்க முடியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியும் பாரதிய ஜனதா கூட்டணியும் வலுவா இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே சார். குறிப்பாக பாமகவுக்கு அதிமுக 7+1, அதாவது 8 சீட்டு கொடுப்பதாக சொல்லியிருந்தாங்க. ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டு. அது அன்புமணி அவர்களுக்கு இன்னும் டென்யூர் இருக்கு. அந்த டென்யூர் முடிஞ்ச பிறகு அன்புமணி அவர்கள் எம்பி ஆகவும் ஆகியிருக்கலாம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் 10 சீட்டு தான் கொடுத்திருக்காங்க. ராஜ்யசபாவை பத்தி எந்த ஒரு டீலும் பண்ணவே இல்லை. மேபி உறுதி கொடுத்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் தான் நமக்கு அது தெரிய வரும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க ஏடிஎம்கே கூட போயிருக்கலாம். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் வட தமிழகத்துல பாமக அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டு இல்ல. தென்பகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஓட்டு இருக்கு. ஆனா அங்க பாமகவுடைய பிரசன்ஸ் இல்ல. இத பொருந்தா கூட்டணி, பாஜக பாமக கூட்டணி என்பது பொருந்தா கூட்டணிங்கிற ஒரு பார்வை இருக்கே சார். பொருந்தா கூட்டணின்னு சொல்ல மாட்டேன். பாமக என்டிஏல இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் வருத்தங்கள் இல்லாம எந்த கூட்டணியுமே கிடையாது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வருத்தமே கிடையாதா? அப்படியே சந்தோஷமா எடுத்துக்கிறாங்களா? இல்ல. இங்க என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் லோக்சபா தேர்தலில் போட்டி போடணும்னு பாரதிய ஜனதா கட்சி விரும்புது. அதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்றதுன்னா, ஐயா எங்க கட்சியிலேயே 90% அமைச்சர்கள், ஏதோ வயசானவங்களை தவிர 1-2 பேரை தவிர அனைவருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மந்திரி பதவி அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொள்கை வச்சிருக்கு. 70 வயசுக்கு மேல மந்திரி பதவி கிடையாது, 75க்கு மேல கவர்னர் கிடையாது, லோக்சபால ஜெயிக்கிறவங்களுக்கு தான் மந்திரி பதவி. அது இன்டர்னல் மேட்டர், நம்ம போக முடியாது. ஆனா சொல்றதா அந்த மாதிரி ஒரு கட்சி தலைவரா இருக்கு, நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மந்திரியானா அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த தேர்தலில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கண்டிப்பா லோக்சபா தேர்தலில் போட்டி போடுவார். மோடி சொன்னாரா, நாங்க ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்க கடமை. நீங்க உங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு, எங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு. ஆனா என்ன ஒரு வேடிக்கைன்னா, தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட அன்றைக்கு மோடி கையால் தமிழ்நாட்டின் முதல் தேர்தல் பிரச்சாரம் பாரதிய ஜனதா கட்சி பண்ணிருக்கு பாருங்க. அது வின்னிங் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. முதல் பிரச்சாரமே தமிழ்நாட்டில இருந்து துவக்கி ஒரு கோயம்புத்தூர்லயும் சேலத்திலயும் ஒரு அகதளம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சியும் அதோட உயரமும் இப்ப நல்ல கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இது திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் வயிற்றுல பயத்தை கலைச்சிருக்கு. உண்மைதான் அது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கிரௌடு, எனக்கு கிடைச்ச இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிரகாரம் நான் வெளியில போகாட்டி கூட அமேசிங் கிரௌட், ஆர்ப்பரிக்கும் கூட்டம். அப்படியே ஜனங்க பணம் கொடுத்து வாங்காம, பிரியாணி இல்லாம, ஹோட்டலும் இல்லாம மோடியை பார்க்கணும் துடிக்கிற இளைஞர்கள், பெண்கள். இது திராவிட கட்சிகள் வயிற்றுல புளிய கரைக்கும் கண்டிப்பா நம்பலாம். ஓகே சார். குறிப்பாக பாமக அதிமுகவோட தான் அதிகம் நெருக்கம் காட்டாங்க. அதையும் தாண்டி பாஜக கூட்டணிக்குள்ள எப்படி சார் வந்தாங்க? டெல்லியில இருந்து சில முக்கியமான நபர்கள் வீடியோ கான்பரன்ஸ் வழியாக ராமதாஸ் அவர்களே கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நமக்கு கிடைக்க வருது. அந்த அளவுக்கு டெல்லி ஏன் சார் பாமகவை அகாமடேட் பண்றதுல ரொம்ப அவ்வளவு ஈகரா இருக்காங்களே, இதுக்கு என்ன சார் காரணம்? எப்படி பாமக பிஜேபி கூட்டணிக்குள்ள வந்தாங்க? பாமகவா தேமுதிகவான்னு கம்பேர் பண்ணீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு பாமக பலம், தேமுதிக பலமா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாத நிலைமையில் இல்ல. பாமக பலம் கண்டிப்பா 1 year ஓட்டு, அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த டாக்டரோட இது அதெல்லாம் இருக்கு, நேம் எல்லாம் இருக்கு. ஆனா முதல்ல இருந்து அன்புமணி ராமதாஸ் பாஜகவோட தான் போகணும்னு பிடிவாதமா இருந்திருக்காரு. அந்த குடும்பத்துல ஐயாவை தவிர மீதி அனைவருமே, ஜி கே மணி, ஏ கே மூர்த்தி இன்க்ளூடிங்
மந்திரி பதவி வேணும்னா பாஜக கூட தான் போனோம். ஏன்னா அடுத்த மந்திரி சபையில கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு இடமாவது ஒடுக்கப்படும் மோடி வாய்மொழி உத்தரவு கொடுத்திருக்காரு. அதனாலதான் அதே கூட்டணி கட்சி வருது. சிராக் பாஸ்வானுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கறதுனால அவரை உள்ள எடுத்துட்டு அவர் மாமா வெளியில தள்ளிட்டாங்க. ஸோ இன்க்ளூசிவ் மினிஸ்ட்ரியா இருக்க போறது, எல்லா எல்லா கட்சியை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்க போறாங்க. அத மைண்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுட்டு பாமகவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மந்திரியாவது, ஒரு கேபினெட், ஒரு இல்லைன்னா ஒரு டெப்டி மினிஸ்டர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல ஒரு கேபினெட்டாவது வாய்ப்பு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் பிஜேபி, அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு பிஜேபி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய அதிமுக போனா எதிர்பார்க்க முடியுமான்னு டாக்டர் அன்புமணி கேட்டாராம். எங்க ஒரு சீட்டு 2 சீட்டு கூட வரலாம், குறைவா வரலாம். நம்மளோட இலக்கு என்ன? மத்திய மந்திரி சபையில மறுபடியும் போய் உட்காரணும். அந்த கொள்கையை கொடுக்கக்கூடியது அதிமுக எங்கான மத்திய மந்திரி சபையில பதவி அமைக்குமா? டிஎம்கேவாவது ஓரளவுக்கு காங்கிரஸ் பிரதமரானா ஒரு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிரதமர் ஆச்சுன்னா அதிமுகவுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அவங்க டெல்லியை முடிவு பண்ற கண்ட்ரோல் கிடையாது. ஒரு 2 சீட்டு கூட வரும்போது கூட. அதனால நம்ம ஃபியூச்சரே கருத்துக்கணுமான்னு கேட்டு கடைசியில மிட்நைட் 2 மணிக்கு டெல்லியில இருந்து முக்கியமான அமைச்சர்கள், எனக்கு தெரிஞ்சு அமித்ஷாவே கூப்பிட்டுதான் கேள்விப்பட்டேன், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, டாக்டர் ஜி அப்படின்னு ஆரம்பிச்சாராம். டாக்டர் ஜி நீங்க வாங்க, நம்ம உங்க பையனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, நம்ம பாத்துக்கலாம், என்டிஏ கூட்டணி விட்டு நீங்க போக கூடாது, நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்து எதிர்க்கணும், இந்த நேரத்துல நமக்கு ஒத்துமை தேவை, எப்படிப்பட்ட ஒரு எதிரியை எதிர்க்கணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசணும்னே டாக்டர் மனசு 2 மணிக்கு கரைஞ்சு போய் அந்த அன்புமணியை கூப்பிட்டு கோ ஹெட் பிஜேபி அப்படின்னு 2:30 மணிக்கே சொல்லிட்டார். எப்படி சரத்குமார் 2 மணிக்கு ராதிகா கிட்ட கேட்டாங்களோ அதே மாதிரியா சார்? 2:30 மணிக்கு தான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் முக்கியமான காலகட்டமா வருது. இது என்ன காட்டுறதுன்னா, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் நைட் தூங்குறதே கிடையாது. எப்படி நம்ம ஏஆர் ரஹ்மான் 12 மணிக்கு அப்புறம் தான் மியூசிக்கே ஆரம்பிப்பாரோ கம்போஸ் பண்றதுக்கு, அந்த மாதிரி எல்லா அரசியல்வாதிகளும் 12 மணிக்கு அப்புறம் தான் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. பேச்சுவார்த்தை தொடக்கம். நீங்க சென்னையில இருக்க இந்த 5 ஸ்டார் ரோட்ல பாத்தீங்கன்னா 3 மணி 4 மணி, எங்க பிரதமரே போன தடவை மீட்டிங் 3 மணிக்கு முடிச்சுட்டு போனார். இரவு தான் அமைதியான சூழ்நிலையில நிம்மதியா உட்காந்து பேச முடியுது. சோ இரவு தான் இரவின் ஆட்டம்ன்ற மாதிரி இரவுலதான் எல்லா முடிவும் எடுக்கப்படுகிறது. ஓகே சார், சில கேள்விகளை நான் உங்கள்கிட்ட உடச்சு கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். குறிப்பாக இந்த பாமக மேட்டரை பொறுத்த வரைக்கும், அதாவது மிரட்டி பணிய வச்சிருக்காங்க. அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தான் இந்த கூட்டணி தொடர்பான முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் கொடுத்துருந்தாங்க பாமக பொதுக்குழு. டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு அதிமுக போகணும், அதிமுக கூட கூட்டணி போகணுங்கிறது தான் ஆசையா இருந்தது. அதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்துல பாஜக பாமகவை மிரட்டி தான் கூட்டணிக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை சில பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிரட்டிங்கிறது கொஞ்சம் அதிகபட்சமான வார்த்தை. ஓகே, மிரட்டி ராமதாஸுக்கும் ஐயாக்கும் தெரியாத அரசியலா அமித்ஷா கத்துக் கொடுக்க போறாரு. மத்திய அரசாங்கத்தை மோதுனா என்ன நடக்குங்கிறத டிஎம்கே வழியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்க சந்திரசேகர் ராவ் வழியா பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாம் நியாய அநியாயத்துக்கு அப்பாற்பட்டது. ஆகவே மிரட்டி பணிய வைக்குங்கிற வார்த்தையை எனக்கு நம்ப தயாரில்லை. ஆனால் நீங்க கூட்டணியில் இல்லாம போனா உங்களுக்கு என்ன பாதகம்ங்கிறத சொல்லிடலாம். அது இன்டைரக்ட் ஹிண்ட். அது மிரட்டிங்கிறது இல்ல. நீங்க கூட்டணி இல்லைன்னா இந்த பாதகங்கள்லாம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, கூட்டணியில் இருந்தா இந்த சாதகங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற நமக்கு என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. நம்ம இங்க உட்கார்ந்து கெஸ் பண்றதுங்கிறது அது சிறுபிள்ளைத்தனமானது. ஆனா நம்ம யூகத்தின் அடிப்படையில், நம்ம கிடைத்த தகவலின் அடிப்படையில், டெல்லி பத்திரிகையாளர் என்கிட்ட சொல்வதன் அடிப்படையில் அமித்ஷா கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. நீங்க டாக்டர் ஜி நீங்க எங்க கூட தான் இருக்கணும், நம்ம ஒன்னா சந்திக்கிறோம், நம்ம விளைவுகள் நல்ல ரிசல்ட் நல்லபடியா வரும், நீங்க இருங்க, பி வித் அஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு தான் கேள்விப்பட்டேன். இது மிரட்டல்னு சொல்றதை விட அவங்களும் யோசிச்சு பார்த்துருக்கலாம். அவங்க பாமகக்கு இன்னைக்கு அரசியல் புதுசு இல்ல, 30 வருஷம் அரசியல் இருக்காங்க, நல்லது கெட்டது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அமைச்சர் ஆகணும்னா ஒரே கதி பிஜேபி தான், அதுக்கு மேல வேற வழியே கிடையாது. சோ இப்ப என்ன கொஸ்டின், கூட்டணி நம்பர், சீட்டு, ஓட்டு அதெல்லாம் கிடையாது. மத்திய அமைச்சர் ஆகணுமா, மத்திய அமைச்சர் ஆகக்கூடாதான், 2 தான் கேள்வி. அந்த கேள்வி ஒரு கேள்வி சூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது தெலுங்கானாவின் ஆளுநர், புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க.
சோ ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நேரடி அரசியலுக்கு கிளம்புக போகிறார் அப்படிங்கிறது தான் மெசேஜ். அதையும் அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக வெளியே சொல்லிட்டாங்க. நாம ஏற்கனவே தமிழிசை அவர்களை பத்தி பேசியிருக்கோம். அவர்களுக்கு அரசியல் ஆசை இருக்கு. குறிப்பாக வந்து பாஜக தலைமையே அவர்களை வந்து போட்டி போட வந்து சொல்றாங்க. இப்படி போட்டி போட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னா அமைச்சர் பதவி கன்ஃபார்ம்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. இப்போ அவங்க வந்து போட்டி போடுவதற்கு வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. எங்க சார், பாண்டிச்சேரியா தமிழ்நாடுவா, எங்க போட்டி போட போறாங்க டாக்டர் தமிழிசை அவர்கள்? தமிழிசைக்கு அரசியல் ஆர்வம் இருக்கு. ஆளுநரா இருந்தவங்க வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்பியா வரக்கூடாது, சட்டத்தில் இடம் கிடையாது. ஆமா, அந்த பதவி, அந்த ஆளுநர் பதவி ஜனாதிபதியால் அந்த ராஜினாமா ஏற்கப்பட்ட பிறகு அவர் ஒரு தனி மனிதர். ஆமா, அவங்க என்ன உரிமையா இருக்கு. சரி, எங்க போட்டி போட போறாங்க? தூத்துக்குடியா? தூத்துக்குடி கஷ்டம், அவங்களுக்கே தெரியும். கனிமொழி ஆல்ரெடி ஒரு வாட்டி போட்டி போட்டு தோல்வி தவிர்னாங்க. கன்னியாகுமரியா? குடும்பத்துல பிரச்சனை வந்துடும். நம்ம ஊர்ல அப்பா பிள்ளை எழுத்து போட்டி போடுறது, அண்ணன் தம்பி எழுத்து போட்டி போடுறதெல்லாம் சர்வசாதாரணம். இது வந்து இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி நிறைய ஊர்ல பார்த்திருக்கோம். நிறைய தொகுதியில அண்ணன் தம்பி அப்பா பையன் எல்லாம் போட்டி போட்டிருக்காங்க. ஆனா குமரி ஆனந்தன் குடும்பம் அந்த மாதிரி இல்லை. ஒரு பாரம்பரியமான குடும்பம். குமரி ஆனந்தன், வசந்தகுமார், இவங்கெல்லாம் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப தியாகம் பண்ண, குமரி ஆனந்தன் மாதிரி ஒரு தியாகி, அப்பழுக்கற்ற தியாகிய இனிமே வருங்காலங்கள்ல பார்க்க முடியாது. அவர் மேல எந்த குறையும் சொல்ல முடியாது. இன்னும் கூட சாதாரண ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுல ராபேட்டால தான் குடியிருந்தார். இப்பதான் உடல்நலம் கருதி அங்க போனார். அவங்க அப்பாவை வந்து மனசு வருத்தப்படுற மாதிரியோ, அவருடைய பேரன் அப்பாவுடைய பேரனை மனசு வருத்தப்படுற மாதிரியோ தமிழிசை நடந்துப்பாங்கன்னா அங்க கன்னியாகுமரியும் காலி, தூத்துக்குடியும் காலி. இருக்கிறது பாண்டிச்சேரி, சவுத் மெட்ராஸ். சவுத் மெட்ராஸுக்கு ஒரு 25-30 பேர் அப்ளிகேஷன் போட்டு உட்காந்துருக்காங்க. சில பேர் கேம்பெயினே ஆரம்பிச்சுட்டாங்க. பாஜகவில் அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய தொகுதினா அது தென் சென்னை தான். அதுல 2-3 ஒரே ஒரு இளைஞர் கேம்பெயின் ஆரம்பிச்சதுக்கு மத்திய அரசாங்கம் வாங்கி கட்டிக்கிறார். மத்திய அரசாங்கம், மத்திய பாஜக சொல்றதுக்கு முன்னாடி நீ எப்படி கேம்பெயின் ஆரம்பிப்ப? உடனே அவர் கை காட்டினாராம். திருநெல்வேலியில ஒருத்தர் இருக்காருங்க, எதிர்கட்சி தலைவர், அவரு கூட போய் கேம்பெயின் ஆரம்பிச்சாரு. இது பார்ட்டி வித் டிஃபரன்ஸா, பார்ட்டி வித் டிஃபரன்சஸான்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ரூல், 2 பேர் மட்டும் கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவன் மற்ற கேண்டிடேட் எல்லாம் சும்மா பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு இருப்பாங்களா? என்ன நியாயங்க இது? அண்ணாமலையை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி கேம்பெயின் பர்மிட் பண்ணலாம்? திமுக நடக்காது, அதிமுக நடக்காது, காங்கிரஸ் நடக்காது. ஆனா பாரதிய ஜனதால 2 வேட்பாளர்கள் கேம்பெயின் ஆரம்பிச்சா தகவல் வருது, போட்டோ வருது, வீடியோ பாக்குறேன். அவங்க கதை விடுறாங்க, நாங்க பாரதிய ஜனதா ஓட்டு கேட்க போறோம். இல்ல, உங்களுக்கு ஓட்டு கேட்க போறீங்க. அப்ப மத்திய பாரதிய ஜனதா தலைமை வீக்கா இருக்கா, இல்ல அண்ணாமலையை மீறி ஒரு சக்தி தமிழ்நாட்டை செயல்படுறதா? அதுதான் இப்ப வேணும். ஓகே, தென் சென்னை ஃபார் தமிழிசையா? தென் சென்னை தமிழிசை கேட்டுட்டு இருக்காங்க. திருப்பதி நாராயணன் வேற இருக்காரு, அவரும் சீனியர் பார்ட்டியோட துணைத் தலைவர். அவர் அங்கே மயிலாப்பூர்ல இருக்கிறவர். தென் சென்னை இஸ் வெரி குரூஷியல் சீட். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்ஜி போட்டி போட்டாரு, நிறைய போட்டி போட்டாங்க. வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதி ஒரு 10 தொகுதி பாரதிய ஜனதா கட்சி கையில எடுத்ததுன்னா அதுல தென் சென்னை ஒண்ணுன்னு தைரியமா சொல்ல முடியும். ஆனா வெற்றி வாய்ப்பு யாருக்குங்கிறத பாஜக தலைமை தான் முடிவு பண்ணணும். நம்ம வந்து திருப்பதி நாராயணன் தான் போட்டி போடுவாரு, தமிழிசை போட்டி. ஆனா தமிழிசை பாண்டிச்சேரியில போட்டி போட்டாங்கன்னா செலவும் கம்மி, அவங்களுக்கு உழைப்பும் கம்மி, தெரிஞ்ச முகம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லாம் ஒண்ணுதான், பக்கத்து ஸ்டேட் தான். கவர்னர் இருந்து அந்த ஊர்ல போட்டி போடக்கூடாதுன்னு அரசியல் சட்டம் சொல்லல. அது அந்த தொகுதி காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டுருது. சென்ட்ரல் பிஜேபி முடிவு பண்ணிச்சுன்னா தமிழிசை பாண்டிச்சேரி சேஃபா ஜெயிச்சுட்டு போலாம், பாண்டிச்சேரி கோட்டையில மந்திரி ஆயிடலாம், இங்க தென் சென்னை யாருக்காவது விட்டு கொடுக்கலாம். என்ன பண்ண போறாங்கன்றது நாளைக்கு தெரியும். ஆனா தென் சென்னையில நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பெண்கள் அதிகமா போட்டி போடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். தமிழிச்சி தங்கபாண்டியன், தமிழிசை, காயத்ரி ரகுராம் போன்ற பிரபலங்களில் போட்டி போடும் ஒரு தொகுதியாக தென் சென்னை வரும் அப்படிங்கிறது டவுட். சார், நீங்க திருநெல்வேலியை சொன்னதுனால இந்த கேள்வியை கேட்கிறேன் சார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய சட்டமன்ற தலைவராக இருக்காரு, ஒரு மிக முக்கியமான பொறுப்பும் கூட. அவரை எம்பி பதவிக்கு போட்டி போட போறாரு
நெல்லையில ஒரு போட்டி போட போறாரு அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. எம்எல்ஏவா இருக்காரு. எப்படி சார் பாஜக ஒருவருக்கு ஒரு பதவி தான், ஒரே நேரத்துல 2 பதவி எப்படி ராஜினாமா பண்ணி தான் இருக்க போறாரு, மறுபடியும் அந்த இடத்துல இடைத்தேர்தல் வர வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி சார் எனக்கு புரியல. தென் சென்னையில குறிப்பாக நெல்லையில நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டி போட போறாரா? நான் ஓப்பனாவே கேட்கிறேன். மத்திய பாஜகவுக்கு சில தகவல்கள் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் வழி அனுப்பப்பட்டன. தென் சென்னையிலும் திருநெல்வேலியிலையும் பாஜக கேண்டிடேட் வந்து வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. நான் தான் கேண்டிடேட்ன்ற முறையில் இறங்கிட்டாங்க. அது யாருன்ற பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அண்ணாமலைக்கு ஷாக். அண்ணாமலைக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ஆனா எந்த சக்தி அண்ணாமலையை தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த 2 பேருமே அண்ணாமலையை மீறி கேம்பெயின் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க பின்புலம் ஏதோ இருக்குன்னு அர்த்தம். பேக்ரவுண்ட் இருக்கு. இல்லைன்னா அண்ணாமலையை மீறி உங்களால கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி தொகுதியில போய் கேம்பெயின் பண்றேன்னு இறங்கி வீடு வீடா போய் பாக்குறது, நோட்டீஸ் ஓட்டுறது, ஆட்டோகாரன் ஓட்டுறது, போஸ்டர் ஓட்டுறது, இந்த வேலைலாம் பண்ண முடியாது. அது இல்லாம பாரதிய ஜனதா கட்சியோட மத்திய தலைமை எம்எல்ஏ பதவியில் இருக்கவங்க எம்பி பதவிக்கு போட்டி போடக்கூடாதுன்னு ஒரு 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 கன்ஃபார்ம்டா சொல்லிட்டாங்க. இப்ப நாளைக்கு இப்ப நயினார் நாகேந்திரன் கொடுத்தீங்கன்னா இப்ப வானதி சீனிவாசன் அக்கா என்ன தப்பு பண்ணாங்க? நானும் மந்திரி ஆனுங்கிறாங்க, எனக்கு கோயம்புத்தூர் கொடுங்கன்றாங்க. இது எங்க போய் முடிய போகுது? இப்ப இவரு என்ன பாரதிய ஜனதா என்ன சொல்றதுன்னா, ஐயா நயினார் உங்க பையனுக்கு கொடுக்குறேன், நீங்க உங்களை விட்டுருங்க, நீங்க போட வேணாம். உங்க அன்னபூர்ணின்னு ஒரு கேண்டிடேட் ஆல்ரெடி செலக்ட் பண்ணாங்க திருநெல்வேலியில. ஒரு லேடி 35 வயசு, அவங்க வந்து ரொம்ப அரசியல்ல வந்து ரொம்ப ஒரு தீவிரமா இருக்காங்க திருநெல்வேலியில, பாப்புலர் லேடி. அவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு எல்லா விதமான சதி திட்டங்களும் நடக்குது. இதான் சொன்ன மாதிரி பார்ட்டி வித் டிஃபரன்ஸாங்கிறது அண்ணாமலை தான் முடிவு பண்ணும். அண்ணாமலை கை ஓங்க விடாம சில சக்திகள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகின்றன. அதுல ஒரு சக்தி சொல்லுதான் அண்ணாமலை பார்லிமெண்ட்டுக்கு போனோம், ஏன்னா அப்பதான் இங்க கூடாரம் காலியாகும், நம்ம இஷ்டத்துக்கு ஆடம் போடலாமே, பழைய மாதிரி திருப்பி கட்சி அடக்க வைக்கலாமே, டிஎம் கேட்டு ஏடிஎம் கேட்டு ஏன் அதிகமான வேலை கொடுக்கலாம்னா அவங்ககிட்ட அடக்க வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். அண்ணாமலை நெருப்பு மாதிரி இருக்காரு. அவர் எப்படியா தமிழ்நாட்டை விட்டு காலி பண்ணி டெல்லியில போட்டி போட வச்சு, கரூர்ல போட்டி போட வச்சு, இது சந்தோஷமான விஷயம் இல்ல. டெல்லியில சில சந்தோஷமான பிரமுகர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இதுக்கெல்லாம் ஈல்டு பண்ணாங்கன்னா கட்சி தலைமை வந்து கட்சிக்காரன் தலைமையில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி. அண்ணாமலை விட்டா தமிழ்நாட்டுக்கு வேற தலைவர் கிடையாது. நீங்க அவர் டெல்லிக்கு அமிச்சு அவர் ஓரம் கட்டி சைட் லைன் பண்ணி திருப்பி டெல்லியில நீங்க வந்து ஆட்டம் போடலாம் நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக கதவை கமலாலயத்தை பெரிய பூட்டா போட்டு போக வேண்டியதான் பாக்கி. தற்போது இந்த பாஜக கூட்டணியை கட்டி அமைத்ததில் எல் முருகனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவர் தான் வந்து இந்த கூட்டணி பேசுடைய குழுவுக்கு தலைமை பொறுப்பு. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டைரக்ட் பாலிடிக்ஸ்க்கு வரப்போறாங்க. இந்த 2 பேருமே பாஜகவுடைய முன்னாள் தலைவர்களாக இருந்தவர்கள். பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காங்க. சோ இப்படி வந்து எல்லாருமே சீனியர் மோஸ்ட் லீடர்ஸா இருக்காங்க. சோ அண்ணாமலைக்கு பிரஷர் இருக்கா உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள? பெரிய தலைவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன், இலா கணேசன் அவங்க எல்லாம் கவர்னர் ஆகி போயிட்டாங்க. ஆமா, அவங்க சிபிஆரும் எல்ஜி இருந்தா கூட அவங்க வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க. சிபிஆர் எல்லாம் ஜென்டில்மேன் பார் எக்ஸலன்ஸ். கட்சிக்கு அவரால் எந்த தொந்தரவும், எந்த கட்சி பதவி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அவங்க எல்லாம் தொண்டர்கள். ஆனா இப்ப இருக்கிற சில தலைவர்கள்லாம் முன்னூத்தம் வளர்ச்சியை தடுக்கணுங்கிற எண்ணத்தோட இருக்க தலைவர்களா இருக்காங்க. நம்ம பண்ணாதான் முன்னூத்தம் பண்ணக்கூடாது, நம்ம செய்ய முடியாத காரியத்தை அவன் பண்றானே. இது கோஷ்டி பூசலை வளர்த்து காங்கிரஸ் கட்சி அளவுக்கு கோஷ்டி பூசல் இல்லாட்டி கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சியில கோஷ்டி பூசல் இருக்கு, என்னால அடிச்சு சொல்ல முடியும். அண்ணாமலையோட கையை கட்டி போடணும், அவர் போற வேகத்தை தடுக்கணும், ஸ்பீட் பிரேக்கர் போடணும் அப்படின்னு முயற்சியில ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வராங்க. நான் என்ன கேட்கிறேன், மத்திய அமைச்சர் முறையில ஒரு ரோல் இருக்கு இல்லைங்கள? தமிழ்நாட்டில ஒன்னே கண்ணே கண்ணு ஒரு மத்திய அமைச்சர் இருக்காரு. மத்திய அமைச்சர் ஒரு ஆலோசகர் ஒரு தமிழ்நாடு வழக்குது, அவருக்கு ஒரு ரூமை கொடுத்து ஈக்குவல் பண்ணி அண்ணாமலை ஈக்குவலண்டா பண்ணி, இது வந்து கும்பு செய்ய விடுற வேலை. இது காங்கிரஸ் தான் பண்ணும், பாஜக பண்ணாது. பாஜக வந்து மிலிட்டரி ஸ்டேட் மாதிரி, அது ராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சி. அது ஏன் தளர்ந்து போச்சுன்னு புரியல. சந்தோஷமானவங்க சில பேர் பண்ற வேலையா இல்ல? ஆனா நட்டா வந்து ரொம்ப வெள்ளந்தின்னு கேள்விப்படுறேன். ரொம்ப நல்ல மனிதர், உள் ஒன்று வச்சு புறம் பேச தெரியாது, ஒரு கெட்ட மனிதர் இல்ல, ரொம்ப வெகுளி. அந்த வெகுளித்தனத்தை
சில சந்தோஷமானவர்கள்லாம் பயன்படுத்திட்டு ஆட்டம் போடுறாங்களோன்னு தோன்றது. இது நமக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணாமலையை வீக் பண்ணீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் போனே ஆகாது, காணாம போயிடும். அப்புறம் உங்க இஷ்டம், அவ்வளவுதான். அவரை வீக் பண்றதுனால அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அவர் இப்பதான் வெங்காயம் செட்டில் ஆகிட்டு போறாரு. ஆனா அண்ணாமலையை வீக் செய்யறதுக்கு, அவர் பலத்தை குறைப்பதற்கு சில சக்திகள் தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் பாடுபடுகின்றன. அது எங்க போய் முடியும்னா, எப்படி சிபிஆர் ஓப்பனா சொன்னார், நான் தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் என் கட்சியினர் தான். சிபிஆர் கோயம்புத்தூர் தோற்கடிப்பு சொன்னார், என் கட்சிக்காரங்களும் என்ன தோற்கடிச்சாங்கன்னு. அந்த நிலைமைக்கு போகணுமாங்கிறத பார்த்து முடிவெடுங்க. இல்லைன்னா கட்சிக்கு இவ்வளவு தூரம் வளர்த்துட்டு திருப்பி யூ டர்ன்ல அப்படியே பேக்ல போயிட்டாதீங்க. ஓகே சார், அண்ணாமலையை போட்டி போட சொல்லி பிரஷர் பண்றாங்களோ? அவரை தமிழ்நாட்டை விட்டு இடத்த காலி பண்ண வைக்கணும்னு பாக்குறாங்க. அது இங்க இருக்கிற சில சக்திகள், மூத்த தலைவர்கள், அண்ணாமலையை பிடிக்காதவங்க, அண்ணாமலையோட வளர்ச்சியில பொறாமப்படுறவங்க, அண்ணாமலையோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க எப்படியாச்சும் இடத்த காலி பண்ண வைக்கலாம். எப்படி காலி பண்ண வைக்கலாம்? பார்லிமெண்ட் அமைச்சர்னா அங்க போயிடுவாரு, இங்க வரமாட்டாரு. இப்படி ஒரு சதி திட்டம் போடுறாங்க. நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுல இத்தனை தடவை மோடி வந்து 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 பண்ணிட்டு ஒரு சின்ன விஷயத்துல கோட்டை விட்டு திருப்பி அந்த ஸ்னேக் அண்ட் லேடர்ல மேல போயிட்டு கீழே வர மாதிரி வரணுமா? ஸ்ட்ராட்டஜியே கிடையாது அவங்களுக்கு. யார் யார் பேச்செல்லாம் கேட்டு ஆடுவீங்களா? அண்ணாமலைனா அண்ணாமலை தான் தலைவர். அவருக்கு எந்த மந்திரியா இருந்தாலும், எந்த சீமானா இருந்தா கூட அவர் கீழே தான் இருக்கணும் எல்லாருமே. அதுதான் கட்சி தலைமை, அப்படிதான் இருக்கணும். மாநில தலைவர் சொல்லதான் கேட்கணும். 7 மாநில தலைவர், 8 துணை தலைவர் எல்லாரும் ஆட்டம் போடுவாங்கன்னா, அண்ணாமலை தமிழ்நாட்டுல கேம்பெயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாருங்க. என்னங்க தப்பு? அவரை நீங்க முடக்கி ஒரு தொகுதியில போட்டு இவங்க என்ன திருப்பி கொண்டு போறாங்க? 2010ல இருந்த பாரதிய ஜனதா கட்சி எப்படி கலைஞர் வீட்டு வாசல்லையும் போயஸ் கார்டன்லயும் வண்டிட்டு நின்று கொடுத்ததை வாங்கிக்கின்னு பாக்கெட்ல போட்டுக்கின்னு போன மாதிரி கட்சியை நடத்தணும். ஏன்னா இப்ப மத்திய அரசாங்கம் இருக்கிறதுனால இவங்க செல்வாக்கு பயன்படுத்தி எந்த காரியத்தையும் பண்ணிக்க முடியல தமிழ்நாட்டுல. ஏன்னா அண்ணாமலை ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாரு மாநில அரசாங்கம்ல. இவங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல ஒரு இதுவும் டீல் முடிய மாட்டேங்குது. இந்த டீல் எல்லாம் முடியணும்னா அண்ணாமலை ஆளை ஓட கட்டிட்டோம்னா, நம்ம மத்திய அரசாங்கம் என் கையில இருக்குது, நான் முடிச்சு கொடுக்குறேன், வாங்க எல்லாம் டீல் போட்டுப்போம் அப்படின்ற பண்றாங்க. இது பண்ணாங்கன்னா மோடி அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பாஜக தொண்டர்கள் தலையில நெருப்பள்ளி கொட்டுறதுக்கு சமம். ஓகே சார், அப்படியே திமுக கூட்டணிக்குள்ள வரலாம் சார். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உரசல்கள் இருந்துச்சு. அதையும் தாண்டி சுமூகமாக போன முறை என்ன சீட்டு கொடுத்தாங்களோ அதே சீட்டை எல்லாருக்கும் கொடுத்து பிரச்சனை இல்லாம கொண்டு போயிட்டாங்க. எல்லாரும் அதிகமா கேட்டாங்க. கடந்த முறை நாம எதிர்கட்சியா இருக்கும் போது என்ன சீட் கொடுத்தோமோ ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதே சீட்டை கொடுத்துக்கிறோம், தொகுதிகளை மட்டும் மாத்திக்கலாம்னு சொல்லி காங்கிரஸ்குள்ளயும் எந்த பிரச்சனையும் இல்ல, விசிகாக்குள்ளயும் எந்த பிரச்சனையும் இல்ல. எப்படி சார் திமுக கூட்டணியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஸ்டாலின் ரொம்ப சாதுரியமா செயல்பட்டார். எல்லாரும் நினைச்சாங்க திமுக கூட்டணி உடையும், காங்கிரஸ் நான் கூட எதிர்பார்த்தேன் திமுக கூட்டணி உடைஞ்சு காங்கிரஸ் அதிமுக கூட்டணி பக்கம் போகும், விசிகா போகும், எல்லாம் போகும், எக்ஸப்ட் வைகோ எல்லாரும் போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டார் இந்த நேரத்துல. ஆனா அவர் முதல்ல அவரோட ஸ்டாண்டு 30 சீட் per டிஎம்கே அப்படின்ற ஸ்டாண்ட்ல இருந்தார். எனக்கு தெரிஞ்ச மிக நெருங்கிய திமுக தலைவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் 30 சீட்ல இருந்தார், 10 டிவைட் பண்ணது. அப்புறம் ஆளுக்கு எல்லாம் கேட்டு ஜாஸ்தி பண்ண உடனே சரி பழைய பிரகாரம் வந்துடலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இந்த வாட்டி சொல்லிட்டாராம், திமுக கட்சி சிம்பல்ல கூட்டணி கட்சிகள் போட்டி போட வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கங்க, இல்ல உங்க கூட்டணியிலே போட்டி போடுங்க. உங்க சிம்பல் பானையோ யானையோ எதுலயே போட்டி போடுங்க, உதயசூரியன் வேண்டாம். ஏன்னா இந்த விப்ல ப்ராப்ளம் வருது உங்களுக்கு. போன வாட்டி ரவிக்குமாருக்கும் பாலுக்கும் விப்ல ப்ராப்ளம் வந்தது. ஏன்னா லோக்சபா பொறுத்த வரைக்கும் ரவிக்குமார் டிஎம்கே கேண்டிடேட் தான். ஆனா பாலு பேஜ் அவர் மதிக்கல. பாலு ஆப்போசிஷன் லீடர் டிஎம்கே, பாராளுமன்ற குழு தலைவர். டெக்னிக்கலா ரவிக்குமார் அவர் கீழே தான் வர்றாரு. ஆனா டெக்னிக்கலா ரவிக்குமார் விசிக்கு கீழே போனார். இந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பாராளுமன்ற பாலு சொல்லிட்டாராம், ஐயா இந்த வாட்டி நீங்க வேற கட்சிக்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நான் விலைக்கிற விப்பா வேண்டாம், நீங்க பாத்துக்கங்க, என்னால ஹேண்டில் பண்ண முடியல, இருக்கிற தலைவலியே ஜாஸ்தியா இருக்குன்றாராம்.
ஸ்டாலின் முடிவு எடுத்தாராம், நீங்க என்ன சின்னத்துல போட்டு போடுங்க, பம்பரத்திலேயே போடுங்க, இதுல வேணா போடுங்க, ஏன்னா விட்டுருங்க, எங்க கட்சிக்காரங்க எங்க சிம்பல்ல போட்டி போடுறோம். அது ஒரு நல்ல மூவ். ரெண்டாவது மூவ், பிசிகேக்கு ரொம்ப எதிர்பார்த்தாங்க, 5 சீட்டு 6 சீட்டு ஒரு தொகுதி அடக்கி வச்சிட்டார் ஸ்டாலின். 2 தான், அதுக்கு மேல கிடையாது. நீ என்ன வேணா கூப்பாடு போடு. ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாராம், பாலு யார் யார் போறாங்களோ போட்டோம், விட்டுருங்க, கதவை திறந்து வைங்க, அவங்க திறந்தாம நீங்களும் திறந்து வைங்க, இது வரதுக்கு இல்லை போறதுக்கு, நானே போட்டி போடுறேன், பாத்துக்கலாம். என்னதான் இருந்தாலும் அந்த நெஞ்சு தைரியம் இருக்குது அவர்கிட்ட. வராட்டி போயா நான் பாத்துக்கிறேன்யா. இப்ப என்ன போச்சு, டெக்னிக்கலா சரண்டர். நீ என்ன வேணா அதுக்கு கை கால் வச்சு பூசி முழுனா கூட ஸ்டாலின் எல்லாம் சரண்டர் ஆகி போச்சு. கூப்பாடு போட்டு அது இது அது ஓணும் 20 ஓணும் 30 ஓணும் கேட்டவெல்லாம் இவன் மூஞ்ச தொகை போட்டு வெளில வரான். ஸ்டாலின் அந்த வீட்டுல உறுதியா இருக்காரு, இவ்வளவுதான் தர முடியும், போங்க தனியா போங்க, மிரட்டாதீங்க, பிளாக்மெயில் பண்ணாதீங்க. ஏன்னா அவரு ஒரு கட்சியை நடத்தணுங்க. 10 தேர்தல் 10 சீட்ல போட்டி போடுறதுக்கு டிஎம்கே இருக்குது, காரி துப்ப மாட்டாங்க நாளைக்கு ஜனங்களாம், அந்த ஒரு இதுல இருக்கிறதுனால. ஆனா எனக்கு என்ன ஒரு மனசு வருத்தம்னா, வாரிசு அரசியலை எதிர்த்து 91ல குரல் கொடுத்து தனியா கட்சி ஆரம்பிச்ச வைகோ வாரிசு அரசியலோட ஐக்கியம் ஆயிட்டாரே அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. மல்லை சத்யா மூஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா உட்காந்துருக்காங்க. நான் துரை வைகோ கொடுக்கூடாதுன்னு சொல்ல, துரை வைகோக்கும் கொடுத்து மற்றவங்களுக்கும் கொடுத்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த ஒரு சீட்டை துரை வைகோ கொடுத்தது மூலமா வாரிசு அரசியலுக்கு எதிராக நீங்க தொடங்கிய அந்த போர், 91ல நீங்க தொடங்கிய போர், கலைஞரை எதிர்த்த போர், ஸ்டாலினை எதிர்த்த போர் மழுங்கி போச்சு. அப்போ அப்படியே அதிமுக கூட்டணியை நோக்கி வரலாம் சார். என்ன சார் அதிமுக என்ன பண்ண போறாங்க? ஒரே ஒரு ஹோப் தேமுதிக மட்டும்தான் இருக்காங்க. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? இந்த தேர்தலை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? பல தொகுதிகளில் 3வது இடத்தை நோக்கி போவதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சார் அதிமுக இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? அதிமுக நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா இல்ல. அந்த கூட்டணியில யாருமே வரல. கிருஷ்ணசாமி எஸ்டிபிஐ தவிர, ஜெகன்மூர்த்தி தவிர யாருமே உள்ள வந்த மாதிரி தெரியல. இது நான் கட்சியை குறை சொல்ல மாட்டேன். அந்த கட்சியோட தலைமை எடுக்கும் முடிவுகள், அந்த நகர்வுகள் ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. போயஸ் கார்டன் வாசல்ல கியூல நிக்க வச்சாங்க. யாரு? யூனியன் மினிஸ்டர் ஜஸ்வந்த் சிங்ல இருந்து, அருண் ஜேட்லில இருந்து, அத்வானில இருந்து போயஸ் கார்டன் வாசல்ல உட்கார்ந்தாங்க. அப்படிப்பட்ட கட்சி கதவை திறக்கவும் முடியல, மூடவும் முடியல. ஜன்னலையும் திறந்தாச்சு, எல்லாத்தையும் திறந்தாச்சு, இனிமே திறக்கிறதுக்கு எதுக்குமே இல்லை. தேமுதிக மட்டும்தான் வரும் போல இருக்கு, வேற ஒண்ணும் வழி இருக்குதா தெரியல. ஆனா இது என்னன்னா, அதிமுகலயே இன்னும் கூட பாஜக கூட்டணி வேணுங்கிற தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர் இருக்கிறார்கள். எங்கிட்ட ஒரு முக்கியமான முன்னாள் அமைச்சர் பேசினார், நெருங்கிய நண்பர் தான் அவரு. ஐயா நாங்க என்னையா பண்றது சொல்லி சொல்லி பார்த்துட்டோம், கேட்க மாட்டேன்றாரு. அண்ணன் வேண்டாம், முறைச்சுக்கு வேணாம், ஏதோ நமக்கு தோத்ததுக்கு காரணம் மைனாரிட்டி ஓட் பேங்க்னாலயோ பாரதிய ஜனதா கட்சியினாலே கிடையாது. நீங்க தோத்து போனது ஆன்டி இன்கம்பன்சி வேவ். 10 வருஷத்துக்கு மேல முதலமைச்சரா இருக்கிறீங்கன்னா ஜோதி பாசுவா, ஜெயலலிதாவே 10 வருஷம் இருந்தாங்க, எம்ஜிஆரே 10 வருஷம் இருந்தாங்க. ஒரு தடவை போனா போட்டோம், 26ல ஜெயிக்க போறோம், மோடி தேவி நமக்கு வேணும் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த கட்சியில இந்த முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம், ஐயா ஒரு தடவை தோத்து போனதுனால கட்சி அழிஞ்சு போகுது இல்லை, இன்னும் 2 வருஷம் பொறுத்துங்க, 26ல வந்துடலாம், நம்ம தான் ராஜா, மோடியை பகைச்சிக்க வேண்டாம், நம்ம அப்படி ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம். ஏன்னா இப்ப டிஎம்கே மேல கோவம் இருக்கு மக்களுக்கு, மாத்தி மாத்தி தான் ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டில் எப்பவுமே இந்த கட்சி தான் அடுத்த கட்சி தான் போடுற வழக்கம். அப்படி பாத்தீங்கன்னா அடுத்தது ஏதர் டிஎம்கே வராம போச்சுன்னா ஏடிஎம்கே வரும், இல்லை பிஜேபி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இவர் என்னமோ எனக்கு மைனாரிட்டி ஓட் பேங்க், பழங்குடி ஓட் பேங்க் இதெல்லாம் போச்சு. இப்ப என்ன போகுது, நீங்க சொல்ற ஓட் பேங்க் எல்லாம் ஸ்பிளிட்டா போகுது. டிஎம்கே பாதி போகும், ஏடிஎம்கே பாதி வரும். முழுக்க உங்ககிட்ட வர அளவுக்கு உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இல்ல. ஃபுல்லா அப்படியே மைனாரிட்டி ஓட் பேங்க் ஏடிஎம்கே வரும்னு சொல்ல முடியாது. ஆகவே நீங்க போட்ட கணக்கு தப்பாயிடுத்தோ அப்படின்ற கவலை அந்த கட்சியில் இருக்க தலைவர்களுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு தேமுதிக விட்டா வேற பெரிய கூட்டணி எதுவுமே இருக்க மாதிரி அதிமுக இல்ல. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தேர்தல் வேற ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு, வரக்கூடிய நாட்களை ரொம்ப அதிகமா சந்திக்க போறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.